அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 7/3/2024, துவாதசி திதி பின்னிரவு 1:20 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன் செவ்வாயுடன் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் வாங்க, பழைய நட்பை புதுப்பிக்க, வழக்கு பேசி முடிக்க, வாஸ்துப்படி வீட்டை திருத்தி அமைக்க, மிருதங்கம், சமையல், தியானம் கற்றுக்கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களை, உழைப்பில் நம்பிக்கை வைத்தவருக்கு அதிகாரமும் அதிர்ஷ்டமும் யோகமும் பதவியும் தாமாக தேடி வரும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பீங்க, உங்கள் உழைப்பு மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருப்பீங்க. இடைவிடாத உழைப்பால் நாம் எல்லாவற்றையுமே அனுபவித்து விட முடியும், பெற்றுவிட முடியுங்கிற அசையாத நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தெம்பு, தைரியம் அதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லாம் நம்மால் முடியும், முடியாது எதுவும் கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. தள்ளிப்போன காரியங்களெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்றைய தினம் நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதிகமான லாபத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்களும் புதுசாக வருவாங்க. பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கு வசூலாகுங்க. சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு, சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. கேது பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றா தீரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்கங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அஸ்வினி, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். நீ வலிமை படைத்தவன் என உன்னை நினைத்து கொண்டால் நிச்சயமாக வலிமை உடையவராக ஆகிறாய். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்போயுமே மனசால் சோர்ந்து போயிட மாட்டீங்க. நெஞ்சில் எப்பொழுதுமே ஒரு உறுதி குணம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எது நடந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு எல்லாம் நன்மைக்கே என்று மனதை திடப்படுத்தி கொண்டு வலிமையாக தன்னுடைய காரியங்களை செய்து முடிப்பதில் வல்லவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ராகு வலுத்து இருக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. புது முதலீட்டாளர்களும் தேடி வருவாங்க.
வருவாங்க. பங்குதாரர்கள் 4-5 பேர் சேர்ந்து பெரிய முதலீடில் புது தொழில் தொடங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டுருக்குது. அதெல்லாம் சுமூகமாகி தொழில் தொடங்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் ஆரம்பமாயிடுச்சு. எல்லா வகையிலும் நீங்கள் தெம்பாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வேறு மதத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக கூட சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும். அரசு அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் கூட பார்க்கலாம். எல்லாமே கூடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறதுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு பிளான் அப்ரூவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களும் மதியம் 1 மணிக்குள்ளார முக்கியமான காரியங்களில் முயற்சி எடுக்கலாம். அதெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எல்லோரிடமும் அன்பை கொடுத்து ஏமாந்து விடாதே. யாரிடமும் அன்பை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விடாதே. ஆமாங்க, இதற்காக இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எல்லார்ட்டையுமே நீங்கள் ஆரம்பத்திலெல்லாம் ரொம்ப அப்படியே அன்பை கொட்டி கொடுத்தீங்க. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லைங்கிறதுனால நீங்களே சிலதெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு யாராவது சின்னதாக அன்பு காட்டியிருந்தால் கூட அதை இன்னமும் நினச்சி பார்த்து அவங்களுக்கு நன்றி உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி 3 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி 3 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்குது. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. விலை உயர்ந்த தங்க நகைகளை கவனமாக கையாளுங்க. அவசரப்பட்டு யாருக்கும் எதுவும் வாக்குறுதி தந்துட வேண்டாம், உறுதிமொழி தர வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கோபமே படக்கூடாது. இன்றைக்கி எது நடந்தாலும் சரி அமைதியாக நாம் அடங்கி போயிடணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானமாக நடந்துங்க. குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நீ நடந்து செல்ல பாதை ஏதும் இல்லையே என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. நீ நடந்து சென்றால் அதுவே ஒரு பாதையாக மாறிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களை பின்பற்றி போகிறது, அவங்க பின்னால் போகிறது, மற்றவங்க முதுகில் சவாரி செய்கிறது, மற்றவங்க நிழலில் இளைப்பாடுறது, இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. தனக்குன்னு ஒரு தனி பாதை, தனக்குன்னு ஒரு தனி கொள்கை, தனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை அமைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் உங்களுக்கு கைக்கு இன்னைக்கு வருங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாம் உண்டு. ஒருவருக்கு
ஒருவருக்கொருவர் அன்பு பாசம் எல்லாமே அதிகரித்து கொண்டே போகுங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால வீண் சந்தேகத்தால் சில நேரங்களில் விறுவிறுன்னு ஏதாவது பேச்சுவார்த்தை வரும். அதனால் வீண் சந்தேகத்தை தவிர்த்து விடுறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டு. அவங்களும் பொறுப்பாக நடந்துப்பாங்க, உங்களையும் புரிஞ்சிப்பாங்கங்க. சுக்கிரனும் செவ்வாயும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு சுமூகமாக முடியும். முன்பணம் கொடுக்கறது வாங்கிக்கிறது அக்ரிமெண்ட் போடுறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களை பகச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போ அது அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்கள அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்கள அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்தே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை இருக்கும் இடத்தில் மட்டுமே வரும். ஆமாங்க, அதனால தாங்க அசராத நம்பிக்கை உடையவங்க நீங்கள் தாங்க. 1000 பேர் 1008 சொல்லிட்டு போட்டோம், ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் அலட்டிக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஏதாவது உங்கள் அடி மனசில் தெளிவாக சில முடிவோடு இருப்பீங்க. அதை மட்டும்தான் நீங்கள் செய்து முடிப்பீங்களே தவிர அப்படி இப்படி யாராவது ஏதாவது சொல்லி காமிச்சா அதுக்கெல்லாம் அசராமல் உறுதியோடு இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக முடியாத சில சிக்கல்கள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த சில கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். அப்பாடா, இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இத்தனை வருஷமாக நம்ம அடி மனசில் இருந்து நம்மளை கஷ்டப்படுத்தின அந்த காரியம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சுங்கிற சின்ன சந்தோஷமும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அதெல்லாம் சரியாகும். கூட பிறந்தவங்களும் இன்றைக்கி அனுசரணையாக அக்கறையாக இருப்பாங்க. பாசமாக உங்ககிட்ட பேசுவாங்க. எதிர்பார்த்த பணமும் இன்றைக்கி கைக்கு வருங்க. குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பிரபலங்களால் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சில உதவிகளும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஆனால் பங்குதாரர்கள்ட்ட சின்ன சின்ன ஈகோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே உண்டுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் அற்புதமாக இருக்குதுங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்குமே வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, நீங்கள் செய்யும் தவறை திருத்திக் கொள்ளுங்கள் உடனடியாக. இல்லாவிட்டால் மற்றொரு தவறும் செய்தவராகி விடுவீர்கள். ஆமாங்க, தவறு அப்படிங்கிறது தவறி போய் நடக்கிறது. அதனால் தவறி போய் ஏதாவது தவறு நடந்துட்டால் உடனடியாக தன்னை திருத்தி கொள்ளக்கூடியவர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அதனால தாங்க உங்களை எல்லாருக்கும் பிடிக்குங்க. தவறுன்னா அதை தவறுன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து எதை எடுத்தாலும் தட்டி தட்டி போகுதே, தள்ளி தள்ளி போகுதேங்கிற ஆதங்கத்தை கொடுத்துட்டு தாங்க இருக்கிறாரு. ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை, கால்வலி, கழுத்து வலின்னு இப்படியே போயின்னு இருக்கே வாழ்க்கை, இது என்ன இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கைன்னு சில நேரங்களில் அழுத்து கொள்ள வேண்டிய சூழலும் இருக்குதுங்க. ஆனால் 6ஆம் இடத்துல சனி பகவானும் சூரியனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் புதனும் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்குங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. குறுக்க நின்று எந்த காரியத்தையும் செய்து கொடுத்து சிக்கிக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லையேன்னு ஒரு ஆதங்கமும் இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் எதிர்பார்க்கலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் மதியம் 1 மணிக்குள்ளார முக்கியமான வேலைகளை செய்து முடிக்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எங்கு கூச்சல் அதிகமாக இருக்கிறதோ அங்கு உண்மையான அறிவு ஏதும் இருப்பதில்லை. ஆமாங்க, கூச்சல், குழப்பம், கலாட்டா இதெல்லாம் எங்கே நடக்குது? உண்மையான அறிவு உடையவங்க கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட மாட்டாங்க. சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக எல்லாவற்றையும் சுமூகமாக முடிக்க பார்ப்பாங்க. நீங்களும் அப்படித்தாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வன்முறையை விட நாம் மென்மையான வகையில் போனோம்னா எல்லா வகையிலும் சாதித்து காட்டலாம்ங்கிற சாத்வீக சிந்தனை உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கேத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் எல்லாமே இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய தனாதிபதி செவ்வாய் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகள் இதெல்லாம் வாங்க வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி பழுதாகி போகிற அந்த மொபைல் ஃபோனை கூட இன்றைக்கி நீங்கள் புதுசு மாற்றுவீங்க. சொந்தக்காரங்க நண்பர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பாக மாறும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு. வெளிவட்டாரமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் ஏதோ முயற்சி பண்ணால் 4 நல்ல காரியம் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும் அடிமனசில் வருங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிரிகள்லாம் கொஞ்சம் பதுங்குவாங்க, எதிர்ப்புகள் விலகும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் நல்ல தீர்ப்பெல்லாம் கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு வெளிமாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி அதிகமான லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1 மணி வரைக்கும் சரியில்லை, அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வேகமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகம் தரும் நாளாகவே உங்களுக்கும் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையே சிரித்து கொண்டே வாழ்வது தான் சவாலான வாழ்க்கையாகும். ஆமாங்க, சிலர்லாம் முகத்துக்கு நேராக ஏதாவது சொல்லுவாங்க,
அந்த மாதிரி முகத்துக்கு நேராக உங்களை பார்த்து சொல்கிறவங்க எது சொன்னாலும் அதை நீங்கள் ஏற்றுப்பீங்க. ஆனால் முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்கள கண்டாலே உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வருங்க. ஆனால் உங்களை பார்த்துட்டு இவர் எப்பயுமே கோபப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நியாயத்துக்காக கோபப்பட்டால் அதுவும் கோபந்தான், இருந்தாலும் அந்த கோபத்தை நாம் குறைச்சிக்கிறது நல்லது தான் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தயங்கி நின்னது போதும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கேட்டுடலாம், முடிவு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே, மனசுக்குள்ளார எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. குடும்பத்தில் ஒரு மன நிறைவு இருக்குங்க. 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீண் பழியெல்லாம் சுமக்க வேண்டியதாக இருக்குது. நாம் நியாயமாக நடந்துக்கிட்டால் கூட நம்மளை பற்றி தப்பாக பேசிக்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சொத்து வீடெல்லாம் அமையுங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் உண்டுங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. புதுசாக வாங்கின வண்டியாக இருந்தால் கூட அடிக்கடி பழுதாகுதுங்கிற ஆதங்கமும் இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணி வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே போல் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆனால் மதியம் 1 மணிக்கு பிறகு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய சாதனைகள் அனைத்துமே நேற்றைய வரைக்கும் சாத்தியமற்றவைகளாக இருந்தவையே. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க என்னால் இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் எனக்கு சரி வராது அப்படின்னு எதெல்லாம் முடியாதுன்னு ஓரமாக ஒதுக்கிட்டு போனாங்களோ அதெல்லாம் கையில் எடுத்து என்னால் முடியும், எதுவும் முடியும், இதுவும் முடியும், இன்னமும் முடியும்னு எங்கும் எப்பொழுதும் முடியாதவற்றையெல்லாம் முடித்து காட்டக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்கும். மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாமே இப்போ ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நெருக்கம் இருக்கும், ஒரு புரிதல் இருக்கும். முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷமாக சிரிச்சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு மட்டும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. குரு பயிற்சி சாதகமாக இருக்குது, சனி பயிற்சி சாதகமாக இருக்குது, எல்லாம் ஓகோன்னு இருக்குதுன்னு ஒவ்வொரு ஜோசியரும் சொல்கிறாங்க. ஆனால் பெருசாக ஒன்று நடக்கிற மாதிரி தெரியலையேன்னு சின்னதாக நீங்கள் முணுமுணுக்கிறதும் தெரியுதுங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். அதுக்கு பரிகாரமாக, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு உடை கொடுக்கறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் விளக்கு ஏற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சமயோஜித புத்தியால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, ஒருவர் கொடுக்கும் பரிசு பொருளின் மதிப்பை விட அளவை விட அவர் கொடுக்கும் அந்த மனசு தாங்க ரொம்ப பெருசு. ஆமாங்க, அதனால தாங்க சிரித்த முகத்தோடு உங்கள் கையில் யாராவது எலுமிச்சம்பழத்தை கொடுத்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஆனால் கடுகடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு விலை உயர்ந்த பொருட்களை பரிசு பொருளாக கொடுத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்காதுங்க. அதனால தாங்க என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறத விட எந்த மனநிலையில் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எல்லா வேலையும் நாமே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. யாருமே நம்மளை இந்த வீட்டில் சரியாக புரிஞ்சுக்கலங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. லேசாக சோர்வு களைப்பெல்லாம் இருக்கும். சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள். திட்டமிடாமல் அப்படியே போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே நேரம் நிர்ணயித்துட்டு அதுக்கு பிறகு அவங்கள போய் பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருங்க. அதிகாரிகளை நம்ம குறை சொல்கிறதோ அல்லது கூட வேலை பார்க்குறவங்கள பகைச்சிக்கிறதோ அதெல்லாம் என்றைக்குமே சரியாக வராதுங்க. அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. குடும்பத்தில் கூட ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, வெற்றி உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து இன்றைக்கி விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதில் கவலைகளை தூண்டி விடுபவர்களை சிந்திப்பதையும் அவர்களை சந்திப்பதையும் முழுமையாக தவிர்க்க வேண்டும். ஆமாங்க, கஷ்டப்பட்டு சிலதெல்லாம் நீங்கள் பண்ணின்னு இருப்பீங்க. ஆனால் சிலரெல்லாம் உங்களை மட்டம் தட்டுற மாதிரி, ஆமாம் நீ என்ன பெருசாக கிழிச்சிட போகிற அப்படின்னு சொல்லி உங்களை எப்போ பார்த்தாலும் உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்கள நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. என்னத்துக்கு அவங்கள போய் நாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் நேர்மறை எண்ணங்கள் உடையவர்களுடன் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் எல்லாம் உண்டு. விஐபிகளும் நீங்கள் இன்னைக்கு சந்திப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் பெரிய பொறுப்புகள் அதெல்லாமே தேடி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால செலவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே தாங்க போகும். நாம் வாழ்கிற வாழ்க்கை வேறு, வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் வாழ்கிற வாழ்க்கை வேறு. இப்போ தான் எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்க முடியுது. வெளியில் வராத சில விஷயங்கள், சில தகவல்கள், சில ரகசியங்கள் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். விஐபிகளுடன் இன்றைக்கி அதிகமாக பழகுவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைக்கு நீங்கள் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியன் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு ஒரு சோர்வு, களைப்பு, தூக்கம் இல்லாமல் போகிறது, எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பெரிய பதவிகள் தேடி வரும். உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும், செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே,
தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. ஆமாங்க. அதனால தாங்க நீங்கள் ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே திருத்தி கொள்வீங்க, மாற்றிக்கொள்வீங்க. அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னால் நாமே நம்மை மாற்றிக்கொள்வது நல்லதுங்கிற முடிவுக்கு வந்து தன்னைத்தானே செதுக்கி சீராக்கி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. வீடு மனை வாங்கிறது, விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறது, விஐபிகள் அறிமுகம் ஆகிறதுன்னு இன்றைய வாழ்க்கை உங்களுக்கு விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டே இருக்குங்க. மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, பணவரவும் இன்றைய தினத்தில் நல்லா இருக்குதுங்க. சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. சகோதரிக்கு திருமணம் கூடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால திடீர்னு தூக்கம் வருது, திடீர்னு தூக்கமே வரமாட்டேங்குது, திடீர்னு பசிக்குது, சில நேரம் பசிக்க மாட்டேங்குது, திடீர்னு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குது, திடீர்னு இனந்தெரியாத ஒரு மனக்கவலை வருது. இந்த மாதிரி மாறி மாறி இருக்குங்க. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோகா மெடிடேஷன் பண்ணுறது நல்லது. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர்றது நல்லதுங்க. முடிஞ்சால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப லாபகரமாக இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால அடுத்தவங்க எதை பற்றியாவது சொல்கிறாங்கன்னா வதந்திகளை நம்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. வியாழக்கிழமை அப்படின்னாலே நாம் யோகிகள், தவசிகள், ஞானிகள், சாமியார், சந்நியாசிகள், சித்தர்கள் அவங்கள பற்றி தாங்க நம்ம பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி கூட நாம் ஸ்ரீ மருதப்ப ஞானியார் அப்படிங்கிற சித்தரை பற்றி தாங்க பார்த்துட்டுருக்கோம். ஜாதக அலங்காரம் உள்ளிட்ட பழைய ஜோதிட நூல்களில் யார் சாமியாராக மாறுவாங்க, சந்நியாசியாக மாறுவாங்க அப்படின்னு சில தகவல்கள்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. லக்னத்தையும் லக்னாதிபதியையும் சனி பகவான் பார்த்து லக்னாதிபதி பலவீனமாக இருந்தால் அவங்களுக்கு சந்நியாசம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ லக்னாதிபதியையோ லக்னத்தையும் சனி பகவான் பார்க்குறாருன்னா அந்த சனி பகவானுடைய பார்வை ஞானத்தின் அடிப்படை பார்வையாக மாறுதுங்க. அதே மாதிரி லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் கூட தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் மற்றவர்களுக்கு தானமாக தந்துவிட்டு அவங்க சந்நியாசி ஆவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குங்க. 10க்குரியவன் 10ஆம் இடத்திலேயே தனியாக உட்கார்ந்திருந்தாலும், இப்போ நீங்கள் மிதுன லக்னம்னா 10க்குரிய குரு பகவான் 10ல் தனியாக உட்கார்ந்திருந்தால் அவங்களுக்கும் சந்நியாச சிந்தனைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் நீசமோ அஸ்தமனமோ ஆகியிருந்து 10ல் செவ்வாயோ அல்லது சனி பகவான் இருந்தாலும் அவங்களுக்கும் அந்த துறவியாகக்கூடிய தன்மை இருக்குதுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ மருதப்ப ஞானியார் அப்படிங்கிற சுவாமிகளை பற்றி தாங்க. இந்த மகான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மகானாக இருந்திருக்கிறாங்க. 300 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்திலே இந்த மகான் வாழ்ந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மகான் அதாவது சொக்கம்பட்டி ஜமீன், அந்த ஜமீன்லாம் இந்த மகானை அடிக்கடி வணங்கிட்டு போயிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் செண்பகாதேவி அருவிக்கு மேற்புறம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குகை இருக்குது. அந்த குகையில் தான் பல வருடங்கள் உட்கார்ந்து கடுந்தவம் செய்திருக்கிறாங்க. எப்பொழுதுமே ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கடுந்தவம் செய்து அதன் பலனாக பல நன்மைகளை மற்றவங்களுக்கும் செய்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதிக்கு மிளகாய் வத்தல் சித்தர் அப்படின்னு ரொம்ப பிரபலமான சித்தர், அந்த மகான் உட்கார்ந்து தவம் பண்ணியிருக்காங்க இந்த மகானுடைய ஜீவசமாதியில். அதே மாதிரி இளஞ்சி அப்படிங்கிற ஊர்லேருந்து வந்த பேப்பரான
விவேகானந்த சுவாமிகளும் இந்த மகானுடைய ஜீவசமாதியில் உட்கார்ந்து தவம் இருந்திருக்காங்க. இந்த ஸ்ரீ மருதப்ப ஞானியார் வந்து பல சித்துக்கள் தெரிந்திருந்தும் எந்த சித்தும் செய்யாமல் அமைதியாக இருந்திருக்காங்க. வர்றவங்க போகிறவங்களுடைய பிரச்சனைகள் அதெல்லாம் தன்னுடைய நயன தீட்சை, தன்னுடைய கண் பார்வை மூலமாக பார்ப்பதன் மூலமாகவே அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த மகான் வந்து எல்லாத்துலேயுமே சிறந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. கடுமையான தவம், உண்ண உணவு எதுவுமே இல்லாமல், எந்த உணவும் ஏற்றுக்கொள்ளாமல் கடுந்தவம் செய்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா தென்காசி நகரில் வந்து மலையான் தெருவில் வந்து, அதாவது இந்த சித்தருடைய ஒடுக்க கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க. கருவறையில் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சமாதி கோவில் வந்து கருவறை, அதுக்கடுத்தது வந்து அர்த்த மண்டபம், அதுக்கடுத்தது வந்து மகா மண்டபம்னு 3 பிரிவாக பிரிஞ்சிருக்குங்க. ஐப்பசி 6ஆம் தேதி குரு பூஜை சிறப்பாக இவங்களுக்கு அனுசரிக்கப்படுகிறதுங்க. இந்த ஸ்ரீ மருதப்ப ஞானியாருடைய ஜீவசமாதிக்கு போனோம்னா நம்முடைய பிரச்சனைகள், துன்பங்கள் அதெல்லாமே தீர ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளாரையும் ஒரு நிம்மதி வந்து சேருங்க. எல்லா வகையிலும் யோகமும் உண்டாகுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள் தவசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.